சண்டே ஆஃப்டர்நூன் அக்கா வீட்டுக்கு போயிட்டு இருந்தோங்க. அன்றைக்கி வர செம்ம வெயிலாக இருந்துச்சு. போன உடனே வந்துட்டு அவங்க அம்மாலாம் குழம்பு கிரேவி எல்லாம் பண்ணிட்டாங்க. சிக்கன் கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் இருந்தது. குட்டீஸ்கிட்ட கேட்டேன், ஜப்பான் சிக்கன் தான் வேணும்னு கேட்டாங்க. ஃபஸ்ட்டு சின்ன பவுலில் போட்டுட்டேன், என்னால் மிக்ஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வேறு ஒரு இதில் மாற்றிட்டு கலக்கிட்டு இருந்தேங்க. ரொம்ப ஈஸி, உங்களுக்கே தெரியும்ல. நான் ஜப்பான் சிக்கன் செஞ்சப்பெல்லாம் என் தம்பி தாங்க இருந்தான். மோஸ்ட் ஆஃப் த ரெசிபி அவனுக்கு தான் தெரியும். ஸோ வந்து நான் யூடியூப்லாம் பார்த்து மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஆயிலில் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னு. ஃபஸ்ட்டே ஜப்பான் சிக்கன் பண்ணால் இவங்க சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் ஜப்பான் சிக்கனே பண்ணோம். மேரினேட் பண்ணியிருந்த சிக்கனை வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி பெரியம்மா எங்ககிட்ட கொடுத்துட்டாங்கங்க. அதுக்கப்புறம் பூண்டு வந்து அம்மாவை கட் பண்ணி தர சொன்னேன். அம்மா குட்டி குட்டியாக கட் பண்ணாங்க, அது எங்களுக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் நாங்கள் இன்னும் கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அக்கா தான் ஹெல்ப் பண்ணா, நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நல்லா ஆயிலில் நல்லா பூண்டு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பால் ஊற்றணுங்க. ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து பால் நல்லா குக் ஆயிரும், கொதிக்கவும் ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் வந்து சுகர் அண்ட் கேஷ்யூ நட் பேஸ்ட் போட்டாலே நல்லா க்ரீமியாக ஆகிடும். அதுக்கப்புறம் சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஜப்பான் சிக்கன் ரெடி. ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும். பட் என்ன, கேஷ்யூ நட் மட்டும் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அப்புறம் டேஸ்டிங் கொண்டு போய் கொடுத்தா அவங்களோட எக்ஸைட்மெண்ட்டை நீங்களே அவங்க ஃபேஸில் பாருங்கள். அதுக்கப்புறம் கொடுத்தேன் சாப்பிட்றதுக்கு. இவங்க சூடாக வர சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆற வச்சு தான் கொடுத்தோங்க. நல்லா சாப்பிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவங்க திருப்தியாக சாப்பிட்டதே. கடைசியில் என் தம்பி பேசியிருப்பான், அதை நீங்கள் கேளுங்க. ஓ, அதான் ஒரு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, அதான் சாப்பிடுங்க.